5.5 இன்ச்சு. 5.5 இன்ச். ஓகே. இந்த இடத்துல மட்டும் தேய்ங்க. சொறி பிடிச்ச இடத்துல இது பண்ணிவிட்டு. ஓகே. 3 இன்ச்சு போதும். 3 இன்ச். ஓகே. 3 இன்ச்சு போட்டாலே ஹீட்டு போட்டு அப்படியே ஒட்டிடும். ஓகே டன். முன்னாடி சைடு மட்டும் தேய்ங்க. இதில் இப்போ டிகே ஸ்டெப் எதில் போடணும்? அது எல்லாத்துக்குமே போடணும். 2 பக்கம் போட்டாலும் ஓகே தான். நேரா இதில் இப்படி டிகே ஸ்டெப்னு எழுதலாமா? லெட்டர் இல்லையா? இந்த பக்கம் வேணாம் தம்பி. இந்த பக்கம் எழுதுனா கூட நீளமாக எழுதுனா ஒரு பிரயோஜனம் உண்டு. ஓகே. இந்த பக்கம் பால் அடிச்சதுன்னா இதை தெரிச்சு கொடுங்க. அப்படியா? அப்போ என்ன பண்ணலாம்? அப்பனா அந்த பக்கம் டிகே ஸ்டெப்னு பெருசாக போட்டுக்கலாம். இதில் லோகோ போட்டுக்க. ஓகே டன். இந்த இடத்துல டிகே ஸ்டெப்னு போடலாம் தம்பி. லெட்டர் மட்டும் போடலாம். இந்த இடத்துல எப்படின்னா இது வந்து இது வரைக்கும் தேய்ங்க. ஓகே டன். இந்த பள்ளத்துக்கு மேலே வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் தேய்ங்க. இந்த இடத்துல லோகோ போட்டலாம். சரி. அந்த இடத்துல முன்னாடி இது மட்டும் தான். மணி உன் கை ரொம்ப கருப்பாக இருக்குடா. என் பேர் தெரியுமாடா? நான் பண்ணிட்டேன்டா. நம்ம பழங்களவுக்காக பார்க்கலாம். நம்ம என்ன இதுக்காக வெட்டியை கெடுத்துட்டு கேமரா வந்தாலே கவர் ஆகுது. கேமராவே வாங்கணும். சரிம்மா. இல்லைம்மா திருப்பியும் ஃபோன் வச்சா சரி வேலை வீட்டுக்கு போகணுமா? தம்பி போட்டுவிட்டு நம்ம அண்ணா கடை சிக்கர் கடை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிவிடு. அவ்வளோதான். இது இருக்குல்ல, அது பேர் என்னது? மற்ற டாக்டர்லாம் போனால் ஊரோட மாட்டாங்க தம்பி. ஒட்டாவே அங்கே போனாவே 700-800 ரூபா வந்துடும் தம்பி. இங்கே தான் ஒரு 500 ரூபாக்குள்ளார 300 ரூபா அந்த மாதிரிலாம் முடியுது. 600 ரூபா இல்லை இந்த அளவுக்கு 1 ரூபா இருக்குது. 2 பேருக்குமே தள்ளிட்டு பகல நல்லா இருக்கா? நைட்டில் ஊரம்ப சரி பண்ணி எதுக்கு அந்த சண்டாங்க எனக்கு சொன்ன அந்த மாதிரி நீ உண்மையாவே பரிசீலிச்சு டாக்டர் 4 வயசு குழந்தை 2 மாசமா சளி மட்டும் இருக்கு. என்ன கொடுத்தா சரியா போயிட்டு ஆகுறது. சரி கேட்டா நான் பார்க்கவே இல்லைண்ணா அப்படின்னு இதெல்லாம் ஒரு பதிலாக சொல்லாது. உடனே அடிச்சு முடிச்சுன்னு வச்சுக்க. ஏன்னா குமார்ண்ணா பால் மயங்கி சொல்றேன். ஏன்னா எதுவும் பேட் கையில் எடுத்தா பைத்தியம் முடிச்சுக்கலாம் தம்பி. அங்க கபர்ஸ் நல்லா விளையாண்டுருக்காங்க தம்பி. அப்பதான் சாப்பிட்டு நொட்டி விடுறாரு. மேல அடிச்சுன்னு என்ன தம்பி ஆகுது? பெரிய ஆனந்தோட சாரி சொல்லிட்டு போயிடலாம். குழந்தைங்கலாம் கை அவன் சைஸுக்கு ஆனால் என்ன வருது? அஜீவ சொல்றா ஜாலியா இருக்கும். சரியா எப்படி தெரியுதா? அடுத்தது அந்த ஆஸ்பெக்ட் நல்லா இருந்தேன் அவருக்கு. அண்ணே இங்கே பா. ஓகே டன். அடுத்தது அந்த இது டிகேக்குள்ள வருது.
சரி வரேன், அதை மட்டும் எடிட் பண்ணு. கம்பெனி கலரில் போட்டுருக்கேன். சிங்கிச்சான் இருக்குன்னு வரும், அதுக்கு தெரியாது கண்ணே, இதுக்கு தான் தெரியுது. பிளாக்குக்கு பேக்ரவுண்டுக்காக வச்சுருக்கேன். சரி வரான், அந்த ஒயிட்டை மாற்றணும். இந்த மஞ்சளுக்கு பதிலாக வேணும்னா வட்டாள அடிபட்டுச்சான் அவனை. இது மட்டும் வாங்கி அடிச்சு வச்சுருந்தே ஆளுக்கு அடிச்சு வச்சு சூப்பராக இருக்கும். அவன் அடிச்சு வச்சுருக்கான் தம்பி. எவ்வளோ வச்சுக்கிறாங்க? அவன் ஜெய்ஸ்வால் நிற்க விட்டா அப்படிதான். அப்படியே ரோஹித் சர்மா விட்டு தர மாட்டேன் பாருங்க. அவன் ரோஹித் சர்மா சத்தியம் ரோஹித் சர்மா அதான். ஆமா தம்பி, ரூட்டு போட்டா ஹெல்மெட் ஆப்ஷன் தானே வேணும். யாரு ஜெய்ஸ்வாலா? ஏன் மாதிரி அவன் கெராலி நிறுத்த மாட்டேங்கிறான். அந்த பால் அடிக்கணும் எடுத்து வெடிச்சு போடுவான். கேட்கலையா? இல்லை நான் ஜெய்ஸ்வால் இருக்காங்க, நான் அவனை நிற்க விடாம பட்டு 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 அடிச்சு போனேன். பைக் இருக்குல்ல, பின்னாடி ஒரு சேர் ஒன்று கட்டி வந்துருப்பாங்க. நம்பிக்கை
தாக்கிறதுக்கு